எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டத்தில் தினசரி மாற்றங்கள் என்ற பெயரில் தொடர்ச்சியாக அவர்கள் மாற்றங்கள் செய்து கொண்டே இருப்பதால் வரித்தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் சிரமம் மற்றும் கூடுதல் பொருளாதார இழப்புகள் ஏற்படுகிறது. எந்த ஒரு சட்டத்திலும் ஏதோ வருடத்திற்கு ஒரு முறைதான் மாற்றங்கள் செய்வார்கள். குறிப்பாக நிதி அமைச்சகம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற வருமான வரித்துறை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த 60 ஆண்டுகளாக அனுபவம் மிக்கவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மாற்றங்கள் கொண்டு வருகிறார்கள். அவை ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கு நிதி அமைச்சகம் நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள தகவல்கள் மாற்றங்கள் 3 மாதங்கள் அல்ல 6 மாதங்களுக்கு முன்பே சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள். அந்தந்த மாநிலத்தில் உள்ள வருமான வரி அலுவலக ஆணையர் மூலமாகவோ அல்லது மாவட்ட வருமான வரி ஆணையர் மூலமாகவோ சிறப்பு கூட்டங்கள் ஏற்படுத்தி நடத்தி அந்த வருமான வரி தாக்கல் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் தொலைபேசியில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், பட்டய கணக்காளர்கள் மற்றும் வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய வருமான வரி ஆலோசகர்கள் ஆகியோர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் ஜிஎஸ்டியில் கடந்த 7 ஆண்டுகள் 8 மாதங்களில் அது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகளாக இருக்கட்டும், அது ஸ்டேட் கமிஷனர் அல்லது சென்ட்ரல் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான முறையான அறிவிப்பும் இது போன்ற வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகளுக்கு ஜிஎஸ்டி சட்டத்தில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நடைமுறையில் உள்ள சிக்கல்கள், ஜிஎஸ்டி ஃபைலிங் ரிட்டர்னில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஜிஎஸ்டி போர்ட்டலில் அன்றாடம் நிகழப்படுகின்ற ஜிஎஸ்டி கிளிச்சஸ் என்று தொல்லைகள், அதன் மூலமாக ஜிஎஸ்டி லேட் ஃபீஸ், ஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் பெனால்டி, ஜிஎஸ்டி தாமத கட்டணம் மற்றும் இன்ட்ரெஸ்ட் 18% மற்றும் பெனால்டி அபராதம் ஆகியவை கட்ட சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு உண்டான எந்த விதமான சிறப்பு கூட்டங்களை நடத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலமாக ஜிஎஸ்டியில் ஏற்படக்கூடிய தொல்லைகள், ஜிஎஸ்டியில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சங்கடங்கள் ஆகியவற்றை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், அது மாநில வரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகளாக இருந்தாலும் இதுவரை ஏன் ஏற்பாடு செய்யவில்லை? அல்லது அவர்கள் ஏற்பாடு செய்வதற்கு தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர் சங்கம் மற்றும் ஜிஎஸ்டிபிகள் சங்கம் கோரிக்கை வைக்கவில்லையா? அல்லது தமிழ்நாடு வணிக சங்கம் கோரிக்கை வைக்கவில்லையா என்று தெரியவில்லை. போனது போகட்டும், இனி வரக்கூடிய காலங்களில் செம்மையாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பட்டுக்கோட்டை ஜிஎஸ்டி பிராக்டிஷனர்ஸ் ஆர் ரமேஷ்.